Hi guys, welcome to Lastra Academy. I am Dhanush, founder and CEO of Lastra Academy. Lastra Academy புதுசா இருக்குல்ல, நேம் மட்டும் புதுசு கிடையாது. கான்செப்ட், மென்டர்ஷிப், டீச்சர் சப்போர்ட்ஸ், இட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே புதுசு தான். தென் இதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் மென்டர்ஷிப் அகாடமி ஃப்ரம் ஸ்கூல் பெஞ்ச் டு ஆஃபீஸ் டெஸ்க். டோட்டலாக ஒரு ஸ்டூடெண்ட்டோட 15 இயர்ஸ் எஜுகேஷன் ஜேர்னியை நாங்கள் மொத்தமாக 6 குரூப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஏன் 6 குரூப்பாக பிரிச்சிருக்கோம்? நான் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் நிறைய ட்ராபேக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சொல்யூஷன் தான் லாஸ்ட்ரை அகாடமி. ஸோ யுவர் லாஸ்ட் ஆர் டு சக்ஸஸ், லாஸ்ட்ரை கடைசி முயற்சி. அதாவது எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்டம்ஸ் இருக்கும். லைக் பப்ளிக் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம், எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே நிறைய அட்டம்ஸ் இருக்கும். பட் என்னதான் மல்டிபிள் அட்டம்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லா ட்ரை அப்பயுமே இன்னொரு சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப வந்துட்டு அலட்சியமா இருப்பாங்க. பட் அதுவே அவங்களோட லாஸ்ட் ட்ரை அப்படின்னு வரும்போது தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அவங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு அதை கிளியர் பண்ணுவாங்க நம்ம யங்ஸ்டர்ஸ். பட் அதுவே அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவங்க இதுதான் என் லாஸ்ட் ட்ரை அப்படின்ட்டு நினச்சி ஃபுல் எஃபோர்ட்டையும் ஃபுல் என்த்துவும் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே அவங்களோட லாஸ்ட் ட்ரையாக முடிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட அகாடமியோட கான்செப்ட். யுவர் லாஸ்ட் ஆப் டு சக்ஸஸ். உன்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உன்னோட சக்ஸஸை நீ அடையணும். தென் நீ உன்னோட அச்சீவை அடையாமல் உன்னோட கோலை வந்து நீ நிறுத்திடவே கூடாது. நீ கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும் உன் சக்ஸஸ்க்காக. ஸோ அதுதான் நம்ம அகாடமியோட மெயின் கோல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டூடெண்டோட 15 இயர்ஸ் ஜேர்னியை 6 குரூப்ஸாக பிரிச்சிருக்குன்னு சொன்னல. ஸோ அது என்ன கான்செப்ட்ல பிரிச்சிருக்கோன்னா பிளான்டிங் நாலேஜ், ஹார்வெஸ்டிங் சக்ஸஸ். ஒரு ஸ்டூடெண்டோட எஜுகேஷன் ஜேர்னியை ஒரு ட்ரீ மாதிரி நாங்கள் பிரிச்சிருக்கோம். ரூட், ஸ்டெம், லீஃப், ஃப்ளவர், ஃப்ரூட் அண்ட் சீட். அதாவது ஒரு ட்ரீக்கு வந்து எவ்வளோ ஒரு வேர் வந்து ரொம்ப முக்கியமோ அதை நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் ரூட் குரூப் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 4th ஸ்டாண்டர்ட். தென் ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டாலுமே ஆஃப்டர் த 5th ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு மல்டிபிள் சப்ஜெக்டாக வந்துருச்சு. ஸோ அதில் ரொம்ப அவங்க ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் ஆஃப்டர் த 8th அப்புறமா அவங்க பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நல்ல ஸ்ட்ரென்த்தான அவங்க போய் எக்ஸாமை எழுத முடியும். ஸோ அதில் ரொம்ப அவங்க ஸ்ட்ராங் ஆகும். அதுக்காக தான் ஸ்டெம் குரூப். தென் லீஃப் குரூப் 9th to 12th. தென் இது வரைக்கும் ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் அண்ட் தேர்ட் குரூப் நமக்கு தெரிஞ்சது இதுதான். பட் தேர்ட் குரூப்லேயே நிறைய டைப் ஆஃப் குரூப்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது நம்ம இந்தியாவில். ஸோ அதனால தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது லீஃப் மாதிரி ஒரு மரத்தில். அதுக்காக தான் லீஃப் குரூப் அப்படின்னு அவங்களுக்கு பேர் வச்சுருக்கோம். தென் ஃப்ளவர் குரூப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 12th அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அதை கிளியர் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணும், அப்போதான் ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைக்குங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. ஒரு ஃப்ளார் வந்து எப்படி அது ஒரு ஓப்பன் ஆகி ஒரு நல்ல ஒரு வியூ வந்து நமக்கு தருதோ அதே மாதிரி தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்களோட லைஃபே வந்துட்டு அங்கேருந்து தான் புதுசாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கிரியேட் ஆகும். தென் ஃப்ரூட் குரூப் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சிங்கிள் பிளாட்ஃபார்மில் படிக்கிறது தான் ஃப்ரூட் குரூப். தென் கடைசியாக தான் சீடு. உங்ககிட்ட ஒரு விதை இருக்கு, ஒரு சீடு வந்து உங்க கையில இருக்குன்னா வேர்ல்டு கூட இல்லைங்க, இப்போ மற்ற கிரகம் லைக் மார்ஸ் மற்ற இதுல கூட அங்க வளர்க்க முடியுமா, ஒரு செடியை வந்து உருவாக்க முடியுமான்னு ரிசர்ச் பண்ற அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வந்து க்ரோத் ஆயிருக்கு. அந்த மாதிரிதான் ஒரு சீடு மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா எங்க போய் அந்த சீடை போட்டாலும் விதைச்சாலுமே அது வந்து மரமா முளையும். அதே மாதிரிதான் உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா வேர்ல்டுல இல்லைங்க எங்க வேணாலும் யூனிவர்சிட்டி நீங்க போனாலும் பொழைச்சிக்க முடியும். அதுக்காக தான் சீட் குரூப்னு நாங்கள் வந்து பேர் வச்சிருக்கிறோம். ஸோ டோட்டலி தேர் ஹாவ் 6 டைப் ஆஃப் குரூப். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட்: ரூட், ஸ்டெம், லீஃப், ஃப்ளவர், ஃப்ரூட் அண்ட் சீட் குரூப். தென் நம்ம அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனோட மிங்கிள் பண்ண மாதிரி தான் நாங்கள் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கோம். நம்மளோட அகாடமியோட லோகோவே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ரான், ஒயிட் அண்ட் ப்ளூ எல்லாமே கலந்த மாதிரி ஒரு நேஷனலோட ஃபிளாக் கலரையே வந்து மிக்சபிளாக தான் நம்மளோட அகாடமியோட லோகோவே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் இங்கே இருக்க மென்டார்ஸோட குவாலிஃபிகேஷன். இங்கே இருக்க மென்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஹாவ் மெனி கிரைட்டீரியாஸ் டு ஜாயின் திஸ் அகாடமி.
ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தென் லாஸ்ட்ரே அகாடமியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் கிளியர் பண்ணியிருக்கணும். தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருக்கணும். ஆஃப்டர் அவங்க மினிமம் 2 years கவர்மெண்ட் ஆஸ்பிரண்டா இருந்திருக்கணும், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருக்கணும். இவ்வளோ கிரைட்டீரியாஸையும் அவங்க ஃபில் பண்ணாதான் லாஸ்ட்ரே அகாடமியில் ஒரு மென்டாராகவே ஆக முடியும். ஸோ இவ்வளோ குவாலிஃபிகேஷன் எதுக்கு? ஒரு ஸ்டூடெண்ட் 5 சப்ஜெக்டையும் படிக்கிறாங்க, பட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 5 சப்ஜெக்டும் ஒரு பேர்டனா இல்லாமல் படிக்கிற அளவுக்கு நம்ம சொல்லித்தரணும். அதுக்கு அளவுக்கு நம்மளும் ஒரு குவாலிஃபைடா இருக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை லாஸ்ட்ரே அகாடமியில் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். லாஸ்ட்ரே அகாடமி நிறைய அகாடமிஸ் இந்தியாவில் இருக்குல்ல. நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் கூட புதுசாக 2 அகாடமி கிரியேட் ஆயிருக்கும். அதில் இது ஒரு அகாடமின்னு கேட்டால் நெவர். நான் ஏன் இந்த அகாடமி கிரியேட் பண்ணேன், ஆஸ் அ ஃபவுண்டராக நான் ஏன் அதை கிரியேட் பண்ணேன்னா, என்னோட எஜுகேஷன் பீரியட் நான் படித்ததுலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரம் த 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், அது எஜுகேஷன் வைஸ் சொல்லட்டும், நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் நிறைய ட்ராபேக்ஸ் வந்து நான் எஜுகேஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ட்ராபேக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்ட் எஜுகேஷன் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபீஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஃபுல் மோட்டோவே. ஸோ அதுக்காக தான் என் லைஃபையே வந்துட்டு நான் லாஸ்ட்ரே அகாடமி அப்படின்காக என் லைஃபையே இது பண்ணிட்டேன். ஓகே, லாஸ்ட்ரே அகாடமிங்கிறீங்க, அதோட கான்செப்ட்லாம் சொல்லிட்டீங்க, ஓகே புதுசாக இருக்குது, நான் எப்படி இதில் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்ரே அகாடமியில் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வெப் ஆப், ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS இது எல்லாமே கரண்ட்லி இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் ட்ரையல் வெர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் அது பிடிச்சிருந்தா மந்த்லி ஆர் இயர்லி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். பர்ஃபெக்ட் ஃபீஸ், பர்ஃபெக்ட் எஜுகேஷன். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட். அந்த எஜுகேஷனுக்கு என்ன ஃபீஸ் வேணுமோ அந்த ஃபீஸ் தான். நம்ம அகாடமியில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த 300 ஸ்டார்ட் ஆகி அப் டு 2000 வந்துட்டு ஃபீஸ் முடிகிற மாதிரி தான் நாங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா பர் மந்த் 2000 அவங்க கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையுமே அவங்க படிக்கிற மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து இதில் ப்ராஃபிட்ஸ் எடுக்கணுங்கிறத விட இதில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் இதே வந்துட்டு. தென் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். லாஸ்ட்ரே அகாடமி இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ரே எஜுடெக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு கீழே ஒர்க் ஆகிற ஒரு பிராண்ட். இப்போ இங்கே ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் லைக் டேலி, பைத்தான், கோடிங், ஈச் அண்ட் எவ்ரிதிங், ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே வித் ISO சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் கிடைச்சிடும். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் கோர்ஸ் யூ கேன் கெட் யுவர் சர்டிஃபிகேட். ஸோ இப்பயே நான் சொல்கிறது, இப்பயே நீங்கள் போயிட்டு லாஸ்ட்ரே அகாடமி இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும் ஆர் யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இப்பயே சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ யூஸ் ஆகலனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலுமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ பாய்.